ஹாய் பிரதர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாகிஸ்தான் vs ஸ்ரீலங்கா குரூப் 2 ஃபைனல் மேட்ச் டேக்கான மேட்ச் ப்ரிவியூ அண்ட் கிரிக்கெட் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய ஸ்டைலில். ஸோ இது நம்மளுடைய 6வது வீடியோ. நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் மேலே ஆச்சு. 5 மேட்ச்சுக்குன்றது கவர் பண்ணியிருக்கோம். அது நம்மளுடைய 6வது மேட்ச்சு. ஸோ கண்டினியூவாக இதுக்கப்புறம் வீடியோஸ் வரும். ஏன்னா 2 நாளாக வந்து நான் ட்ராவல் இருந்தனால என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லா மேட்ச்சுக்குமே வீடியோஸ் வந்துடும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கோ நம்ம சேனலில் கிரிக்கெட் சோல் தமிழ். அதே மாதிரி நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. பின்னாடி கமெண்டில் பின் பண்ணியிருக்கேன், அதில் லிங்க் இருக்குது. அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த கிரிக்கெட் சோல் தமிழ். அதில் என்ன வரும் அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல வரக்கூடிய டாஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைனப்பு, பிக்சர் போட்டு என்னுடைய பெஸ்ட்டு 2 டெமோ டீம்ஸுமே நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். பார்த்து தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ட்ரேடிங் கற்றுக்கணும், அதில் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க்குமே கீழே கொடுத்துருக்கேன். 2K ட்ரேடிங் தமிழ் நம்மளுடைய இன்னொரு சேனல், ட்ரேடிங்கான சேனல். அதில் தான் என்னோடய ஏர்னிங்ஸ்லாம் இப்போதைக்கு மோஸ்ட் ஆஃப் த ஏர்னிங்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா வந்து ஃபேண்டசி பேண்டில் இருக்கனால பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க. இந்த மார்ச் 11 ஹியரிங் இருக்குது, என்ன ஆகுதுன்றதை பார்த்துருவோம். இப்போது நம்ம இந்த மேட்ச்க்கான கிரிக்கெட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் 2K டெக். வெல்கம் டு The Cricket Soul Tamil. வென்யூ அண்ட் பிச் ரிப்போர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பல்லக்கில் தான் மேட்ச் நடக்குது. ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் ஸ்பின் டு வின் தான். எல்லாமே பவுலிங் பிச்சஸாக தான் இருக்குது. ஏதாவது பேட்டர்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் ஏதாவது 1-2 பிளேயர்ஸ் தான் ஹை ஸ்கோர்ன்றது பண்ணுறாங்க. மற்றபடி வரவங்க எல்லாமே 10 ரன், 20 ரன், 30 ரன், ஸோ இந்த மாதிரி அடிச்சு தான் ஸ்கோருன்றது போகுது. ஆவரேஜ் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 155லேருந்து 165 தான் வந்து ஆவரேஜ் ஸ்கோரு. ஸோ அதை அடித்தாலே டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச்சஸ் தான் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்குது. ஸோ பிச்சு டைப்பை பொறுத்த வரைக்கும் பல்லக்கில் இங்கிலாந்து ஸ்ரீலங்கா மேட்ச் நடந்தது. ஸோ அதில் வந்து இங்கிலாந்து ஃபஸ்ட் பேட் பண்ணாங்க, ஸ்ரீலங்கா சூப்பராக பவுலிங் பண்ணாங்க. பட் ஸ்டில் டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க இங்கிலாந்து ஸ்ரீலங்காவை. ஸோ அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. பிச் டைப்பை பொறுத்த வரைக்கும் குட் ஏர்லி பேஸ், ஏர்லியாக பவர் பிளேயில் நல்ல பேஸுன்றது இருக்கும், கேரியும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து போக போக ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பின்னர்ஸை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓவரால் டெத்தில் கூட ஸ்பின்னர்ஸை தான் யூஸ் பண்ணுறாங்க. நேற்று மேட்ச்சில் கூட பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாந்து பேசஸ் யூஸ் பண்ணுறதே இல்லை. அதே மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் நேற்று நியூசிலாந்து தோற்றதுக்கு காரணம் என்னென்னா, இந்த மேட்ச் முக்கியமாக மாறினதுக்கு காரணமே அந்த நியூசிலாந்து தோற்றது தான். நியூசிலாந்து கையில் தான் மேட்ச்ன்றது இருந்தது. ஆனால் சாண்டர் என்ன பண்ணிட்டாங்கன்னா மிடில் ஆஃப் த கேமில் வந்து ஸ்லைட்லி ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆனார். என்னென்னா அவங்களுடைய பார்ட் டைம் பவுலர்ஸ் வந்து அதிகமாக நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தார். ரச்சின் ரவீந்திரா பார்ட் டைமர் தான், பட் ஸ்டில் அவர் வந்து கிளென் பிலிப்ஸை கம்பேர் பண்ணுறப்ப ரச்சின் ரவீந்திரா இஸ் அ பெட்டர் ஆல்ரவுண்டர். ஸோ கிளென் பிலிப்ஸ் வந்து ஒரு பார்ட் டைமர் தான். அந்த ஓவர் தான் வந்து மேட்ச்ன்றது மாற்றுச்சு. ஸோ அந்த ஓவர் வந்து சாண்டரே போட்டிருக்கலாம், இல்லை அவங்களுடைய வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார்மில் கிடையாது, பட் ஸ்டில் எக்ஸ்பீரியன்ஸான இசு சோதிக்கு பவுலிங் கொடுத்துருக்கலாம், இல்லை ஃபெர்கூசன், மேட் ஹென்ரி யாருக்காவது வந்து கொடுத்துருக்கலாம். ஒரு 2 ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கப்போ கிளென் பிலிப்ஸ் ஒரு பார்ட் டைம் ஆஃப் ஸ்பின்னரை வந்து கொடுத்து அந்த மேட்சை மாற்றினாங்க. அதனால தான் இப்போ பாகிஸ்தானுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சோட சினோரியை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட் பேட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஹை ஸ்கோர் போட்டுட்டு 65 ரன் வித்தியாசத்தில் வந்து டிஃபெண்ட் பண்ணணும், ஸ்ரீலங்காவை டிஃபெண்ட் பண்ணி ஜெயிக்கணும். அப்படி செகண்ட் பேட் பண்ணாங்க அப்படின்னா 13 ஓவருக்குள்ளே அந்த ரன்னை வந்து சேஸ் பண்ணணும். கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். பாகிஸ்தான் வந்து ரொம்ப இந்த மேட்ச் ஒன் சைடாக போகும்லாம் சொல்ல முடியாது, இதை ஈக்குவலாக தான் போகும். அவங்க அதை எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க பொறுத்து தான் இருக்குது. ஸோ இந்த சினாரியோ கூட ரன் ரேஷனை கூட ஜெயிக்கல அப்படின்னா நியூசிலாந்து மேலே போயிடுவாங்க. அப்படி ஜெயிச்சாங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த மேட்ச் முக்கியமாக ஆகுது. ஸ்ரீலங்கா ஆல்ரெடி எலிமினேட் ஆகிட்டாங்க, எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ டியூ ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் பெருசாக டியூ கிடையாது, லோவாக தான் இருக்கும். 2 இன்னிங்ஸ்லையும் ஸ்பின்னருக்கு நல்லா தான் எடுக்கும். டிஃபெண்ட் பண்ணுறவங்க டிஃபெண்ட் பண்ணலாம், ஃபஸ்ட் பேட் பண்ணி ஜெயிக்கிறவங்க ஜெயிக்கலாம். ஸோ அவங்களோட கேமை பொறுத்து தான். ஸோ பேசஸ் விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 45% விக்கெட் எடுத்திருக்காங்க. நியூ பால்லையும் டெத்தில் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக விக்கெட்ஸ் விழுகும். அதே மாதிரி நியூ பால்லையும் கண்டிப்பாக விக்கெட்ஸ் விழுகும். ஸோ அந்த மாதிரி தான் எல்லா மேட்ச்சுமே போயிட்டுருக்கு. ஓப்பனர் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பின் விக்கெட் 55. ஸோ அதிகமாக ஸ்பின்னர்ஸ் போடுவாங்க, விக்கெட்ஸுமே அவங்களுக்கு தான் அதிகமாக ஸ்ரீலங்காவில் விழுகும். ஸோ வின் த டாஸ் அண்ட் பேட் ஃபர்ஸ்ட், இதுதான் வந்து ஒரு கீ ஃபேக்டராக இருக்கும். ஸோ மேசிவான டோட்டல் போட்டு டிஃபெண்ட் பண்ணிடலாம் கண்டிப்பாக. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க பாகிஸ்தான். ஏன்னா 2 டீம்லேயுமே நல்ல ஸ்பின் அட்டாக்ன்றது இருக்குது. ஸோ அடுத்து நம்ம ப்ராபபிள் பிளேயில் ஒன்று பார்த்துருவோம். ஸோ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அஃப்ரான் நல்ல ஃபார்மில் இருக்கார், சைம் ஆயிப், அப்புறம் அலி ஆகா, அவங்களுடைய கேப்டன் பாபர் அசாம், ஃபக்கர் ஜவான், உஸ்மான் கான், சராப் கான், முகமது நவாஸ், சாயின் ஷா ஃப்ரெடி போன மேட்ச் செம்மையாக ஃபார்முக்கு வந்திருக்காரு, சல்மான் மிஸ்ரா, உஸ்மான் தாரிக். ஸோ ஸ்ரீலங்காவோட ப்ராபபிள் பிளேயிங் ஒன்று பார்த்துருவோம். பார்த்தோம் நிசாங்கா, குசால் மெண்டிஸ், குசால் பெரேரா, அப்படி இல்லாட்டி பவன் ரத்னாயை ப்ளே பண்ணலாம். எலிமினேட் ஆனதுனால சில சேஞ்சஸ் பார்க்கலாம். கமிண்டு மெண்டேஸ், அசலங்கா, சனக்கா, வெலாலஹே, ஹேமந்தா, சமீரா, தீக்ஸ்னா, மதுசங்கா, இதுதான் அவங்களுடைய ப்ராபபிள் பிளேயிங் ஒன்று இருக்கும். டீம் ஃபார்ம் அண்ட் மோமெண்டம் பார்த்துருவோம். ரீசன்ட் ஃபார்ம்
என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்து கூட ஒரு செம்மையான டிஃபீட்டோடு வராங்க பாகிஸ்தான். அதே மாதிரி நியூசிலாந்து மேட்ச் வந்து வாஷ் அவுட் ஆகிருக்கு. அதுதான் வந்து அவங்க இங்கே நிற்கிறதுக்கான ஒரு காரணமாகவும் இருக்குது. பார்க்கலாம் அதை யூஸ் பண்ணிக்கிறாங்களா என்னென்னு. அந்த மேட்ச் நடந்திருந்தால் கண்டிப்பாக நியூசிலாந்து தான் வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய உஸ்மான் தாரிக் அண்ட் ஷதாப் கான் வில்லோஸ் நல்லா கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய 2 குட் ஸ்பின்னர்ஸ் வந்து ஸ்ட்ரென்த்துன்றது இருக்குது. ஸோ வீக்னஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருந்த மாதிரி இந்த ரன் ரேட் காரணமாக 65+ ரன்னு வித்தியாசத்தில் ஜெயிக்கணும். அப்படி இல்லாட்டி சேஸ் பண்ணால் 13 ஓவர்ஸ்குள்ளே வந்து கண்டிப்பாக மேட்சை முடிச்சாகணும். பட் இந்த பிச்சில் அவங்களால பண்ண முடியுமா, அதான் வந்து பெரிய கேள்விக்குறி. அதனால் அது வீக்னஸாக தான் இருக்குது. ஸோ ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் அஃபிஷியலி நாக் அவுட்டு. ஸோ ஒன்றுமே கிடையாது. இந்த மேட்சை வந்து ஒரு ப்ரேட்காக வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி பாகிஸ்தானை கூட கூட்டிகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்ட்ரென்த் நத்திங் டு லூஸ், பிளேயிங் இந்த ஹோம் க்ரௌடோட சப்போர்ட் இருக்குது. அதேமாதிரி ஜாலியாக ப்ளே பண்ணலாம், பெரிய ப்ரெஷர்ன்றது இருக்காது. வீக்னஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் பேட்டிங் ஆட கொலாப்ஸ் தான். மேலே வந்து குஷால் மெண்டிஸும் ஃபார்ம்லேயே கிடையாது. 2 மேட்ச்சுமே தொடர்ந்து ஸ்பின்னுக்கு அவுட்டு. ஸோ கிட்டத்தட்ட 2மே ஸ்டெம்பிங்னு தான் நினைக்கிறேன். 2 மேட்ச்சுமே லாஸ்ட் 2 மேட்ச் அவருடையது. நிஷாங்காவும் 2 மேட்ச் அவுட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து பேட்டிங் ஆர்டர் பெருசாக எதுவுமே இல்லை. ஸோ பவுலிங் நல்லா இருந்தாலும் பவுலிங்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ஹசரங்கா இன்ஜுரி, பத்திரானா இன்ஜுரி. ஸோ வீக்னஸ் நிறையா இருக்குது ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும். பட் பவுலிங் அப்போ தீக்ஸ்னா இவங்கெல்லாம் வச்சு மேட்ச் பண்ணிக்கிட்டாங்க. மதுசங்கா, சமீரா நல்லா பண்ணுறாரு. பட் பேட்டிங்லாம் அந்த மாதிரி பண்ண முடியல. ஸோ அடுத்து பவுலர் இம்பேக்ட் அனலைஸ் பார்த்துடலாம். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் உஸ்மான் தாரிக் நல்ல விக்கெட் டேக்கராக இந்த மேட்ச்லேயும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ அவருடைய இம்பேக்ட் லெவல் அதிகமாக இருக்கும், கிரிட்டிக்கலாக இருக்கும். ஸோ மஹீஷ் தீக்ஸ்னா அவங்க டீம் சொதப்பினாலும் அவருடைய பவுலிங்கில் டெத்தில் வந்து நல்ல டீமுக்குள்ளே அடிக்க விடுறாரு. பட் ஸ்டில் விக்கெட்ஸ்ன்றது எடுத்துடுறாரு இந்த பர்டிகுலர் பிச்சை யூஸ் பண்ணி. ஸோ இந்த மேட்சும் ஹையாக தான் இருக்கும் அவருடைய இம்பேக்ட் லெவல். ஏன்னா பவர் பிளேலையும் யூஸ் பண்ணுறாங்க, மிடில் ஓவர்ஸ்லேயும் போடுறாரு, கடைசியிலே ஒரு ஓவர் போடுறாரு. ஸோ அவர் அடிக்க விட்டாலும் அடிக்க விளாட்டியும் அந்த 18th ஓவர் ஆர் 19th ஓவர் அவருக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் அவர் நல்லா யூஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஹெட் டு ஹெட் பார்த்துருவோம். பாகிஸ்தான் 17 முறை வின் பண்ணியிருக்காங்க, ஸ்ரீலங்கா 12 முறை வின் பண்ணியிருக்காங்க ஹெட் டு ஹெட்டில். ஸோ டோர்னமெண்ட்டோடைய கான்டெக்ஸ்ட்டை பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு நெட் ரன் ரேட்ன்றது பெரிய மைனஸாக இருக்கும் பாகிஸ்தானுக்கு. அந்த மேட்ச்லாம் பண்ணி நெட் ரன் ரேட்டுக்குள்ளே ஜெயிச்சாகணும். அப்படிலாம் நாங்கள் நார்மலாக வின் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களும் சேர்ந்து வீட்டுக்கு போக வேண்டியதான். ஸோ வின் பண்ணுறது பெருசில்லை, எப்படி வின் பண்ணுறாங்கன்றது இந்த மேட்ச்சில் பெரிய இதாக இருக்கும். ஸோ அப்படி வின் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து மேலே போயிடலாம், நியூசிலாந்து வெளியே போயிடுவாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா மென்டல் ஏஜ் வந்து ஒரு பாகிஸ்தானுக்கு மோட்டிவேஷன்றது இருக்குது. ஸோ ஸ்ரீலங்கா வந்து ஏதாவது ஒரு வின் பண்ணலாம், சூப்பர் 8ல் ஒரு மேட்சஸ் வின் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இப்போதைக்கு மென்டல் ஏஜ் 2 பேருக்குமே ஈக்குவலாக தான் இருக்குது. பட் பாகிஸ்தானுக்கு இது ரொம்ப முக்கியமான மேட்ச்னால அவங்க இன்னுமே கான்ஃபிடென்ட்டாக நல்லா வந்து ஒரு மோட்டிவேஷனாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸ்ரீலங்கா ஜாலியாக ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் வென்யூ ரெக்கார்ட் பார்த்துருவோம். ஃபரானை பொறுத்த வரைக்கும் அவர் தான் இந்த பர்டிகுலர் டோர்னமெண்ட்டில் பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய பேட்டிங் ப்ளஸ்ஸாகவே இருக்கார். ஓப்பனிங் விளாடு நிறையா மேட்சஸ் வந்து ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் வேறு பாகிஸ்தானுக்கு. ஸோ சேசிங் எடுத்தாங்க அப்படின்னா அவர் வந்து 13 ஓவருக்குள்ளே முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அந்த பக்கம் அவருடைய பார்ட்னர் சைம் அயூப் இந்த டோர்னமெண்ட்டில் பர்டிகுலராக பெருசாக ஃபார்ம்லேயே கிடையாது. அவங்க ஊரில் அவர் நல்லா பண்ணிட்டு இருந்தார். பட் இங்கே இந்த டோர்னமெண்ட்டில் பெருசாக ஃபார்மில் இல்லை. பவுலிங் போகிறாரு, அதில் 1 or 2 விக்கெட்ஸ் விழுகுது பிகாஸ் அதை ஸ்ரீலங்காவில் ஸ்பின் பிச்சஸ்னால. ஸோ பேட்டிங்கில் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. பேட்டிங்கில் ஃபரான் தான் வந்து நல்லா பண்ணிகிட்ருக்காரு. இந்த பக்கம் பார்த்தோம் நிஷாங்கா லாஸ்ட் 2 மேட்சாக டக்கு. பட் பாகிஸ்தான் கூட ப்ளே பண்ணுறதுனால மேபி அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கலாம், ஹை ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதில் அந்த மார்ஜின் ஆஃப் டிஃபெக்டை வந்து தடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இவர் வந்து நின்ட்டார் அப்படின்னா பாகிஸ்தான் அந்த நெட் ரன் ரேட்டோட ஜெயிக்கிறது வந்து கஷ்டம் தான். ஸோ அதான் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ மேட்சப் மேட்ரிக்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ ரைட் ஹேண்டர் விசஸ் லெஃப்ட் ஆர்ம் பேஸ் சைன்ஸ் ஆல்ரெடி போன மேட்ச்லேருந்து சூப்பராக ஃபார்முக்கு வந்திருக்காரு. அதேமாதிரி இந்த பர்டிகுலர் வென்யூவில் ஃபஸ்ட் பேட்டிங்காக தான் சரி, செகண்ட் பேட்டிங்காக இருந்தாலும் சரி, அந்த பவர் பிளேயர் நம்ம சொல்லியிருந்த மாதிரி இந்த பிக்சர் போர்டில் பார்த்துருந்த மாதிரி குட் பேஸ் அண்ட் கேரின்றது இருக்கும். ஸோ இவங்களுக்கு நல்லா சல்மான் மிஸ்ராவும் நல்லா போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிஷாங்கா அண்ட் மெண்டிஸ் 2 பேருமே த்ரெட்டு இருக்குது. 2 ரைட் ஹேண்டர்ஸ்க்கு வந்து சைன்ஸ் ஆல்ரெடினால த்ரெட்டு இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆஃப் ஸ்பின். ஸோ ஃபக்கர் சவான், சயீம் ஆயூப். ஸோ சயீம் ஆயூப்புக்கு வந்து பவர் பிளேயர்லேயே தீக்ஸ்னா கண்டிப்பாக பவுலிங் பண்ணுவார். சயீம் ஆயூப் ஃபார்ம்லேயே கிடையாது, அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தீக்ஸ்னா வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ் வந்து கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு இருக்குது. ஏன்னா நிஷாங்காவுமே போன 2 மேட்சாக ஃபார்மில் கிடையாது, குஷால் மெண்டிஸுமே ஃபார்மில் கிடையாது. என்ன குஷால் மெண்டிஸ் 2 மேட்சாக ஸ்பின்னுக்கு அவுட்டு, நிஷாங்கா வந்து பவர் பிளேலே அவுட்டுன்றது ஆகிட்டுருக்காரு. ஸோ அதையுமே பார்த்துக்கோங்க. பேட்டர் மேட்சப்பை பொறுத்த வரைக்கும் பாபர் அசாம் விசஸ் துனித் வெள்ளாலஹே. பாபர் அசாமுடைய அந்த ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் அவருமே பெருசாக ஃபார்மில் கிடையாது, ஸ்ட்ரைக் ரேட் இஷ்யூஸ் இருக்குது. அவருடைய ஸ்ட்ரைக் ரேட்டை வச்சு இந்த மேட்ச்சில் அவங்களுடைய ரன் ரேட் தேவைப்படக்கூடிய ரன் ரேட்டில் ஆட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. மேபி
என்னை பொறுத்த வரைக்கும் ஷஹீம் அய்யூப் வந்து பெருசாக வந்து ஃபார்மில் இல்லை. ப்ளஸ் அவரோட ஹிட்டிங் ஒரு ஆட்டம் தான் ஆடுறனால அது வந்து ஒரு டூ ஆர் டை மாதிரி தான் இருக்குது. அடித்தா அடிக்காட்டி அவுட் ஆயிடுறாரு. ஸோ அவர் தூக்கி மிடில் போட்டுட்டு அப்படி இல்லாட்டி வேறு யாராச்சும் மாற்றிட்டு பாபர் அசாம் வந்து பழைய மாதிரி பவர் பிளேயில் இறக்கி விட்டால் மேபி அவர் கேப்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் 4-4 அடித்தா கூட அவருக்கு ரன்னுன்றது நல்லாவே கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் மேட்ச் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ துனித் விளாலோட லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின் வந்து இந்த ஸ்லோயிங் ட்ராக்கில் பாபர் அசாமுக்கு ஒரு த்ரெட்டாகவே இருக்கும். ஸோ ஆனால் இருந்தாலும் பாபர் அசாம் ஆங்கர் பண்ணுறதுனால அவருக்கு வந்து அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் என்ன இந்த மேட்ச்சில் ஆங்கர்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. ஸோ அது ஒரு இது இருக்குது. ஸோ குஷால் பெரேரா வர்சஸ் சயின்ஸா அஃப்ரிடி. ஸோ அவர் வந்து குஷால் பெரேரா ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேனு. ஸோ அதனால் சயின்ஸா அஃப்ரிடியை டேக் ஆன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அவருமே ஒரு ஸ்ட்ரைக்கிங் பேட்டர் தான், பெருசாக ஃபார்மில் இல்லை. பட் வந்து இது வந்து ஒரு நல்ல பேட்டலாக இருக்கும் கண்டிப்பாக அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ கீ பேட்டில்ஸ் பார்த்துடலாம். ஃபக்கர் ஜவான் வர்சஸ் சமீரா. ஸோ ஃபக்கர் ஜவான் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஹிட்டிங் மேசிவ் சிக்ஸஸ் அடிக்கக்கூடிய பிளேயர் தான். பட் இப்போதைக்கு அவருமே பெருசாக ஃபார்மில் கிடையாது. அந்த என்ஆர்ஆர் ஃபிக்ஸிங் இவர் தான் பண்ணி ஆகணும். ஸோ அதை வந்து சமீரா வந்து யூஸ் பண்ணலாம். மேபி ஸ்லோ ரவுண்ட்ஸ் கட்டர்ஸ் போட்டு விக்கெட்ஸ் எடுக்கலாம். ஸோ இல்லை ஃபக்கர் ஜவான் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கூட இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் மேட்ச் அப்போ தான் பார்க்க முடியும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் சமீரா தான் ஃபார்மில் இருக்கார். ஃபக்கர் ஜவான் பெருசாக ஃபார்மில் இல்லை. அசலங்கா வர்சஸ் உஸ்மான் தாரிக். ஸோ உஸ்மான் தாரிக்கை அசலங்கா வந்து டேக் டவுன் பண்ணலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் உஸ்மான் தாரிக் வின் பண்ணுறதுக்கு தான் இந்த பேட்டிலில் ஒரு ஹை சான்சஸ்ன்றது இருக்குது. அசலங்காவுமே போன மேட்ச் தான் உள்ளே கொண்டு வந்தாங்க, பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. பட் பவுலிங் யூஸ் பண்ணுறாங்க. ஆஸ்பின் போடுறாரு, 3 ஓவர் போட்டாருன்னு நினைக்கிறேன் ஐ திங்க். ஸோ ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசஸை எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். பவர் பிளேயிலே விக்கெட் எடுக்கக்கூடிய பேசஸ் எடுத்துக்கிட்டு மிச்சம் எல்லாத்தையுமே இந்த ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் எல்லாத்தையுமே ஒரு ஃபில் பண்ணி வைக்கிறது தான் இந்த மேட்சுக்கான ஒரு கான்டெக்ஸ்டாகவே இருக்கும். ஸோ ஃபரான் விசஸ் மதுசங்கா, ஒரு ரைட் ஹேண்ட் பேட்டர் விசஸ் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ மதுசங்கா ஒரு ஃபில் சால்ட்டு ஜாஸ் பட்லரே வந்து ஸ்ட்ரகிள் பண்ண வச்சார். ஆனால் அவங்க யாருமே ஃபார்மில் கிடையாது. பட் ஃபரானுக்குமே ஒரு இதுன்றது இருக்குது, ஒரு லெஃப்ட் ஆர்ம்னால். ஸோ பவர் பிளேயிலே ஃபரானை தூக்கிட்டாங்க அப்படின்னா பாகிஸ்தான் அப்படியே அங்கேயே வெளியே போக வேண்டியதான், வேறு வாய்ப்புகளே கிடையாது. பிகாஸ் அந்த ஒன் அண்ட் ஒன்லி பேட்டர் பாகிஸ்தானில் ஃபார்மில் இருக்கிறது அவர் தான். ஸோ இப்போ ஓப்பனிங் வரனால மதுசங்கா தான் 2 ஓவர் போடுவார் பவர் பிளேயில், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ ஒரு ப்ரெஷர்ன்றது இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இதில் என்னை பொறுத்த வரைக்கும் மேபி மதுசங்கா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. எல்பிடபிள்யூ இது இருக்குது. ஸோ அதே மாதிரி லெஃப்ட் ஆர்ம் ஆங்கிள்ன்றது ஒரு பிரச்சனையாக இருக்கும் இன்ஃபார்ம் பேட்டராகவே இருந்தாலும். ஸோ அடுத்து ஃபேண்டசி டீம் செலெக்ஷன் பார்த்துருவோம். ஸோ குஷால் மெண்டிஸ், பாபர் அசாம், நிசாங்கா, ஃபர்ஹான், அதுக்கப்புறம் ஃபக்கர் ஜவான், சல்மான் அலி ஆஹா, அதுக்கப்புறம் சதாப் கான். இந்த வென்யூவில் பர்டிகுலராக சல்மான் அலி ஆஹா மேபி பவுலிங் பண்ணலாம். ஒரே ஒரு மேட்ச் இந்தியா கூட பவுல் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறான்னு. இல்லாட்டி ஷஹீம் அய்யூப்பை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சயின்ஸ் ஆஃப்ரிடி, உஸ்மான் தாரிக், தீக்ஷனா, துனித் வெல்லாலஹே. ஸோ அதில் கேப்டன் சயின்ஸ் ஆஃப்ரிடி. ஏன்னா மேலே வந்து ஸ்ரீலங்காவுடைய பேட்ஸ்மேன்ஸ் யாரும் ஃபார்மில் இல்லை, இங்கிலாந்து மாதிரியும். ஸோ அதே மாதிரி அதிக விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ ஒய்சியை பொறுத்த வரைக்கும் சதாப் கான். ஸோ ஒரு நல்ல ஒரு கிளாஸான ஆல்ரவுண்டர், பேட்டிங் அல்லது பவுலிங் ரெண்டுலேயுமே ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ ட்ரம்ப் ரிஸ்கி பிங்ஸ் ஜிஎல் பிக்ஸை பொறுத்த வரைக்கும் அசலங்கா. ஸோ இவருமே ஒரு ஆல்ரவுண்டர் தான், பெருசாக யாரும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஆஃப் ஸ்பின் போடுறாரு, இவரையுமே வச்சு 3 ஓவருன்றது ஓட்டுறாங்க. ஏன்னா சனக்கா வந்து சூப்பர் 8க்கு முன்னாடி பவுலிங் பண்ணார், சூப்பர் 8லேருந்து பவுலிங் பண்ணுறது இல்லை. ஸோ ஷஹீம் அய்யூப் அவருமே வந்து அவரை மேக்ஸிமம் எல்லாம் எடுக்க பார்ப்பாங்க. பட் ஸ்டில் ஃபார்மில் இல்லை. ஜிஎல்லில் வந்து நீங்கள் ரிஸ்கியாக ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ முகமது நவாஸ், ஸோ அவருமே இந்த பர்டிகுலராக 2 டீம்லேயும் ஸ்பின்னர்ஸ் அதிகமாக இருக்கனால கண்டிப்பாக நிறையா ஸ்பின்னர்ஸை ட்ராப் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ முகமது நவாஸுமே பெருசாக வந்து லாஸ்ட் ஓவரில் இங்கிலாந்து கூட லாஸ்ட் ஓவரில் 2 விக்கெட்டுன்றது பிக் பண்ணார். சம்மந்தமே இல்லாமல் ப்ரெஷர் ஆனாங்க இங்கிலாந்து. ஸோ அதுக்கப்புறம் எப்படியோ வின்னுன்றது பண்ணாங்க. மதுசங்காவை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் டெத்தில் வந்து பவுலிங் கொடுக்குறாங்களா இல்லையான்றது அது கேப்டன் சாய்ஸாக தான் இருக்கும். பட் பவர் பிளேயில் விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். முக்கியமாக ஃபரானுக்கு ஒரு பேட்டலாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கேப்டன் வைசி ஸ்ட்ராட்டஜி பார்த்துருவோம். சயின்ஸ் ஆஃப்ரிடி இப்போ வந்து பாகிஸ்தான் பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பவர் பிளேலே 3 ஓவர் போடுவாங்க கண்டிப்பாக, அப்படி இல்லாட்டி 2 ஓவர். அதுக்கப்புறம் டெத்துலேயும் ஒரு 2 ஓவர் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மிடில் ஒரு ஓவர் எப்படினாலும் விக்கெட் அதிகமாக எடுக்கிறதுக்கான ப்ராபிலிட்டி இருக்கனால சயின்ஸ் ஆஃப்ரிடி கேப்டன். சேசிங்கில் இவங்களோட என்ஆர்ஆர் எப்படி போகும் அப்படின்னா சயின்ஸ் ஆஃப்ரிடி வந்து விக்கெட்ஸ் அதிகமாக எடுக்கணும், ஃபரான் ரன்கள் அதிகமாக அடித்து 13 ஓவருக்குள்ளே மேட்சை முடிக்கணும். ஸோ அந்த கான்செப்ட் படி பாகிஸ்தான் பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா சயின்ஸ் ஆஃப்ரிடியை கேப்டனாக போட்டு ஃபரானை வைஸ் கேப்டனாக போட்டுக்கோங்க. இன்கேஸ் ஸ்ரீலங்கா பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்கன்னா உஸ்மான் தாரிக்கா வந்து செகண்ட் பவுலிங்கில் அவர் கண்டிப்பாக அதிக விக்கெட்டுகள் எடுக்கலாம் ஃபஸ்ட் பவுலிங்கை கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ அப்படின்றப்போ கேப்டனாக போட்டுட்டு வைஸ் கேப்டனாக பாபர் அசாமை ட்ரை பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா ஆங்கர் ரோல் பண்ணுவார் ஃபஸ்ட் பேட்டிங்கில். ஸோ இதுதான் வந்து கேப்டன் வைசி ஸ்ட்ராட்டஜி.
ஸோ அடுத்து வந்து ஃபைனல் வெற்றி பார்த்துருவோம். மேட்ச் வின்னர் ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அவங்க எப்படி வின் பண்ணுறாங்கிறத பொறுத்து தான் வந்து ஸோ நம்ம நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் வின் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். பட் அவங்களுடைய வின்னிங் தேவைப்படுறது வந்து என்ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருந்த மாதிரி சேசிங்கன்னா 13 ஓவரில் முடிக்கணும், 65 ரன் வித்தியாசத்தில் ஜெயிக்கணும். ஸோ அது அவங்களுடைய எப்படி ப்ளே பண்ணுறாங்கிறத பொறுத்து தான். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஸோ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் நான் ஒர்க் பண்ணலை பிகாஸ் ஆஃப் டைம் இல்லாதனால. அடுத்து வந்து இந்தியா vs வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஒரு குவார்ட்டர் ஃபைனல் மாதிரி அதில் இன்னும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா ஒர்க் பண்ணி உங்களுக்கு வீடியோ அப்டேட்ன்றது பண்ணுறேன். நம்மளுடைய 7th வீடியோ. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிங்க, எதனால கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.